குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் யூசிங் எக்ஸ்பனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அடுக்கு வடிவத்தில் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெசிமல் பிளேசஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாயிண்ட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இது ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், இது தௌசண்ட்ஸ் பிளேஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூன்றதுனால டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸஸில் படித்த மாதிரி ஒன்றுகள், பத்துகள், நூறுகள் அப்படின்ற கான்செப்டில் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றில் பத்துகள், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போது இதை எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம்? ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட் எடுத்து எழுதுவோம். ஸோ 6054.321. இப்போது இது என்ன? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ், கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே இப்போ இதை எப்படி எடுத்து எழுதுறான்னு பாருங்க. பிராக்கெட் போடுங்க, 6 போட்டுக்கும். இது எந்த பிளேஸு? தௌசண்ட்ஸ் பிளேஸ். அப்போது இன்டூ 1000 போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் சின்ன வயசில் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பீங்க. ஸோ ஒன்றத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் போடணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் போடணும். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0. எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். அப்போ இன்டூ 100 அப்படின்னு எடுத்து எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ன்றது டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 5 இன்டூ 10ன்னு சொல்லிட்டு போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்டூ 1. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எப்படி எடுத்து எழுதணும்? டென்ஸ் பிளேஸ் அப்படின்னா கீழே அந்த 10ன்றது வரும். இங்கே எப்படி மல்டிப்ளிகேஷனில் வருதோ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர்றது கீழே வகுத்தல் டிவிஷனில் வரும். அதே மாதிரி இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/100 பிளேஸ், ஒன்றில் நூறுகள், அதே மாதிரி ஒன்றில் ஆயிரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வேல்யூஸ் எங்கே தான் வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும். ஓகேங்களா? இப்போது இது எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மை நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். இதை நீங்கள் டைரெக்டாகவே கூட எடுத்து எழுதலாம். 6 × 10⁻⁴ சொல்லிட்டு போட்டு எழுதலாம். ஆனால் ஸ்டெப்பு போடும்போது உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வருதுன்ற கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிராக்கெட் போட்டுக்கோங்க. 6 இன்டூ இந்த 1000 எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 10. எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 10⁻3ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ 10⁻3 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ அதே மாதிரி அடுத்தது இது 0ன்னு இருக்குது. இதை நான் என்ன பிரித்து எடுத்து போட்டாலும் 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான் வரும். ஸோ அப்போ இதை நம்ம விட்டுடலாம். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 5 இன்டூ 10ன்னு இருக்குதுங்களா? 10 எப்படி எடுத்து எழுதலாம்னா 10⁻1. 10 ஒரு தடவை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் 4 இன்டூ 1ன்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா? ஸோ அப்போ அந்த 4 இன்டூ 1ன்றதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 இன்டூ இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குதுன்னா இங்கேயும் நம்ம 10 வரா மாதிரி தான் எடுத்து எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம்னா 1 10⁻0ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஏன்னா எனிதிங் டு த பவர் 0 கீழே என்ன இருந்து மேலே 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் வரும். ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே எல்லாத்துக்குமே பேஸ் 10 இருக்கிறதுனால இதையும் 10ன்னு வரா மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது எப்படி எடுத்து எழுதலாம்? ஸோ 3 பையில் இருக்குது இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் 10ன்னு இருக்கும்போது இதையும் நான் என்னென்ன மாத்திரேன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் 10ன்னு சொல்லிட்டு மாத்திரம். ஸோ இன்டூ 10 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் ஜீரோஸ் இருக்குது. நீங்கள் நம்பர் ஆஃப் ஜீரோஸை கூட கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 0 இருக்கிறதுனால பவரில் என்ன வரும்? 1ன்னு வரும். ஆனால் அது கீழே இருக்குது இல்லைங்களா? கீழே இருக்கிறத நம்ம மேலே எடுத்துகிட்டு வரதுனால என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா பவரில் -1. எப்போவுமே பவரை பொறுத்த வரைக்கும் கீழிருந்து மேலேயோ அல்லது மேலேருந்து கீழேயோ நம்ம மாற்றி எடுத்து எழுதும்போது சிம்பிளுடைய அந்த நம்பருடைய சிம்பிள் மாறும், பவருடைய சிம்பிள் மாறும். அதே மாதிரியே ப்ளஸ் போட்டுக்கோங்க. 2 இன்டூ 10 எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குது. ஆனால் அது மேலே தூக்கிட்டு வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி 1 இன்டூ 10 பவர் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3. ஆனால் நம்ம டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக காமிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா -3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸ்பேன்ஷன். இந்த எக்ஸ்பேன்ஷனுடைய எக்ஸ்பனண்ட் ஃபார்ம், அதாவது அடுக்கு வடிவத்தில் நம்ம எடுத்து எழுதக்கூடிய சொல்யூஷன் இவ்வளவு தான். ஸோ இந்த மாதிரி மேக்ஸை புரிஞ்சு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இருக்கும், அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நீங்களாக போடும்போது மட்டும்தான் மேக்ஸோடைய நாலேஜ் டெப்த் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக செகண்ட் சப்டிவிஷனை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.